மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக பண்ண போகிற பிளான் இருக்குது அப்படின்னா CAGR அண்ட் XIR என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லம்சம் பே பண்ணுறதா எப்போவும் பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட். SIPயை விட லம்சம் வந்துட்டு நமக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஓகே, லம்சமாக பே பண்ணும்போது மார்க்கெட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பீக் டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, CAGR எப்போ பார்க்கலாம் அப்படின்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போய் பாருங்கள். அந்த ஃபண்டு வந்துட்டு இயர்லி எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் CAGR. XIRR என்னன்னா SIP நீங்கள் பே பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபீஸு எந்த டேட்டில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு, எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி அதை ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் XIRR. ரெண்டுமே எவ்வளோ அதிகமாக இருக்குது அவ்வளோ நல்லது. ஒரு சில பேர் வந்துட்டு ஃபண்ட் ஹவுஸ் பெருசு, NAV ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா CAGR அதிகமாக இருக்கணும், SIPயாக இருக்குது அப்படின்னா XIRR அதிகமாக இருக்கணும். இந்த ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கிற ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 12-15% மேலே இருக்காது செக் பண்ணிக்கோங்க. 12% கீழே இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் கண்ணு XIRRக்கும் CAGRக்கு தான் போகணும். அது ரெண்டுமே ஓகே ஆனால் மட்டும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறேங்க, என்ன அவாய்ட் பண்ணிடுங்க. Thanks for watching guys. Thank you.